மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 3.2 இரண்டாவது கணக்குறை விடை பார்க்க போறோம். பின் வருவனவற்றிற்கு மீ போ மா காண்க. ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 4x² y 8x³ y² கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பகா காரணி பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 4 கொடுத்துருக்காங்க. 4க்கு பகா காரணி பார்க்கலாமா? 4 2ஆல் வகுத்தா என்ன வரும் அப்படின்னா 2, 2 2ஆல் வகுத்தோம்னா 1. அடுத்ததா என்ன வந்திருக்கு, 8ங்கிற நம்பர் வந்திருக்கா. 8 2ஆல் வகுங்க. 8 2ஆல் வகுத்தீங்கன்னா 4, 4 2ஆல் வகுத்தீங்கன்னா 2, 2 2ஆல் வகுத்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 கிடைக்கும். ஃபர்ஸ்ட் சம்முல கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க அப்படின்னா நீங்க எடுத்து எழுதுங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 4y². இப்போ பாருங்க, இந்த 4 எப்படி எழுதலாம், 2² எழுதலாமா? 2² இன்ட்டு x² இன்ட்டு இங்க என்ன இருக்கு, y எழுதிச்சா. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, 8x³ y². 8 நம்ம எப்படி பிடிச்சிருக்கோம், எத்தனை 2 வந்திருக்கு, 1 2 3. அப்போ 8 எப்படி எழுதலாம் அப்படின்னா 2³ இன்ட்டு x³ இன்ட்டு y². இப்போ நமக்கு என்ன பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு மீ போ மா பார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ மீ போ மா பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதை பார்க்கணும் அப்படின்னா பொதுவான உறுப்பு எதெல்லாம் இருக்குன்னு பார்க்கணும். இந்த 2 பாருங்க, இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. பொதுவான உறுப்புல எது உயர்ந்த அடுக்கோ அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். இங்கேயும் 2, இங்கேயும் 2. இதுல எது உயர்ந்த அடுக்கு அப்படின்னா 2/3 தான் உயர்ந்த அடுக்கு. ஸோ 2/3 எடுத்து எழுதணும் இன்ட்டு. அடுத்து வேற என்ன பொதுவாக இருக்குன்னு பாருங்க, இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. இதுல இந்த 2xல எது இப்போ உயர்ந்த அடுக்கு, x⁻3 தான் என்ன அடுக்கு அப்படின்னா உயர்ந்த அடுக்கு. ஸோ x⁻3 போடணும் இன்ட்டு. அடுத்து 2லயும் பொதுவாக என்ன இருக்குன்னு பாருங்க, இங்கேயும் y இருக்கு, இங்கேயும் y இருக்கு. ஆனா இதுல எது உயர்ந்த அடுக்கு, y⁻2 தான் உயர்ந்த அடுக்கு. இப்போ மீ போமானா என்னது அப்படின்னா பொதுவா இருக்கக்கூடிய உயர்ந்த அடுக்கை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வரும். அடுத்ததா பொதுவா இல்லாம ஏதாவது ஒரு உறுப்பு இருந்துச்சு அப்படின்னா அதையும் எடுத்து எழுதணும். எடுத்து எழுதியாச்சு அப்படின்னா இதான் என்னது அப்படின்னா மீ போ மா. சரிங்களா? இதான் எதுக்கு ஆன்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர். இதை எடுத்து எழுதிருங்க. 2³ என்ன அர்த்தம், 8ன்னு அர்த்தம். இந்த x³ எழுதுங்க, இந்த y² எழுதுங்க. என்ன எழுதிருக்கோம், இந்த இன்ட் இல்லாம எழுதிருக்கோம், இருக்கக்கூடிய பவரை பெருக்கி எழுதிருக்கோம். சரிங்களா? செகண்ட் சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9a³ b², 12a² b² c. ஃபர்ஸ்ட் இந்த 9க்கு என்ன படுத்த போறோம் அப்படின்னா பகா காரணி படுத்த போறோம். சரிங்களா? 9 எதால வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாமா? வகுத்தா என்ன வரும், 3. 3 3ஆல வகுத்தீங்கன்னா 1. அடுத்து இந்த 12 நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பகா காரணிப்படுத்த போறோம். 12 எதால வகுக்கலாம், 2ஆல வகுக்கலாமா? 2ஆல வகுத்தா என்ன வரும், 6 கிடைக்குமா? இந்த 6 எதால வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாமா? வகுத்தா நமக்கு என்ன வரும், இங்க 2 கிடைக்கும். இந்த 2ஆல வகுத்தா 1 கிடைக்கும். அப்ப நம்ம 9 எப்படி எழுதலாம் அப்படின்னா 3² எழுதலாம். இந்த 12 எப்படி எழுதலாம், இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. ஸோ 2² இன்ட்டு இங்க என்ன இருக்கு 3 எழுதிக்கலாம். சரியா? இப்போ 9 எப்படி எழுத போறோம், 3² இன்ட்டு இங்க என்ன இருக்கு a³ இன்ட்டு b². இந்த 12 எப்படி எழுதலாம் நம்ம, 2² இன்ட்டு 3 இன்ட்டு a² இன்ட்டு b² இன்ட்டு c அப்படின்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா எதெல்லாம் பொதுவா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். எதெல்லாம் பொதுவா இருக்குன்னு பாருங்க, இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. பொதுவா இருக்கிறத ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இங்கேயும் a இருக்கு, இங்கேயும் a இருக்கு, இங்கேயும் b இருக்கு, இங்கேயும் b இருக்கு. சரிங்களா? அப்போ பொதுவா இருக்கிறதுல எது உயர்ந்த அடுக்கோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எழுதுவோம். இங்கேயும் 3, இங்கேயும் 3. இதுல எது உயர்ந்த அடுக்கு, 3/2 தான் என்ன அடுக்கு அப்படின்னா உயர்ந்த அடுக்கு இன்ட்டு. அடுத்து பாருங்க, இங்கேயும் a இருக்கு, இங்கேயும் a இருக்கு. இது எது இப்போ உயர்ந்த அடுக்கு, a⁻3 தான் என்ன அடுக்கு அப்படின்னா உயர்ந்த அடுக்கு. ஸோ a⁻3 இன்ட்டு இங்கேயும் b, இங்கேயும் b, ரெண்டுலயும் சேம் அடுக்கு தான். ஸோ அதை அப்படி எழுதிக்கோங்க b². பொதுவா எழுதுனதுக்கு அப்புறமா பொதுவா எழுதுறதுக்கு அண்டர்லைன் பண்ணி எழுதிருக்கோம். இது தவிர பொதுவா இல்லாததை அண்டர்லைன் பண்ணாம இருக்கா, அதையும் சேர்த்து எழுதிருங்க. எதெல்லாம் அண்டர்லைன் பண்ணலாம் பாருங்க,
2 ஸ்கொயர் இன்ட்டு சி. சரிங்களா? இப்போ என்ன செய்யணும், இந்த நம்பரை என்ன செய்யணும் அப்படின்னா கிட்ட கிட்ட எழுத போறோம். 3 ஸ்கொயர் அப்படின்னா எழுதலாம். 3 இன்ட்டு 3 எவ்வளவு அப்படின்னா 9 இன்ட்டு 2 ஸ்கொயர்னா 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு ஏ கியூப் இன்ட்டு பி ஸ்கொயர் இன்ட்டு சி. என்ன செஞ்சிருக்கேன், நம்பரையும் கிட்ட எழுதியிருக்கேன், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ பாருங்க 9 எவ்வளவுப்பா 36. இங்க என்ன கியூப் ஏ கியூப், இங்க என்ன ஸ்கொயர் பி ஸ்கொயர், இங்க என்ன இருக்கு சி. அப்ப நமக்கு விட இதனுடைய மீ போ மா என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் சம் பாருங்க, என்னப்பா கொடுத்துருக்காங்க 16m 12m ஸ்கொயர்டு n ஸ்கொயர்டு 8n ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற நம்பருக்கு என்ன படுத்த போறோம் அப்படின்னா பகா காரணிப்படுத்த போறோம். இங்க என்ன இருக்கு 16 இருக்கா. ஸோ 16 எழுங்க, 2ஆல வகுக்கலாமா, 2ஆல வகுத்தா 8, 8 2ஆல வகுத்தா 4, 4 2ஆல வகுத்தீங்கன்னா 2, 2 2ஆல வகுத்தீங்கன்னா 1. அடுத்து 12, 12 பகா காரணிப்படுத்தலாமா, எந்த பாடல வரும் 3ஆவது பாடல வருமாப்பா. 1 3 3 2 3 6 3 3 9 4 3 12. திரும்ப 2ஆல வகுக்கலாமா, 2ஆல வகுத்தீங்கன்னா 2, இது 2ஆல வகுத்தீங்கன்னா 1. அடுத்து திரும்ப இங்க இருக்கு 8, 8 எதால வகுக்கலாம் 2ஆல வகுக்கலாமா, 2ஆல வகுத்தீங்கன்னா 4, இது 2ஆல வகுத்தீங்கன்னா 2, இது 2ஆல வகுத்தீங்கன்னா 1. இப்போ 16 எப்படி எழுதலாம், நம்ம 2 அடுக்கு 4 எழுதலாம். 12 எப்படி எழுதலாம் 3 இன்ட்டு எத்தனை 2 இருக்கு 2 2 இருக்கா, அப்போ 2 அடுக்கு 2. 8 எப்படி எழுதலாம், எத்தனை 2 இருக்கு 3 2 இருக்கா, அப்போ 2 அடுக்கு 3 நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இந்த 16 எப்படி எழுத போறோம், 2 அடுக்கு 4 இன்ட்டு எம். இந்த 12 எப்படி எழுத போறோம், 2 அடுக்கு 2 இன்ட்டு 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர். 8 எப்படி எழுத போறோம், 2 அடுக்கு 3 இன்ட்டு என்ன ஸ்கொயர் அப்படின்னா என் ஸ்கொயர். சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன செய்வோம், இங்க 2 பாருங்க, எல்லாத்துலயுமே என்ன இருக்கு அப்படின்னா 2 காமனா இருக்கு. அப்போ இதுல எது அடுக்குல அதிகமோ அதைத்தான் நம்ம எழுதணும். அப்ப என்ன எழுதுவோம் 2 பவர் 4 இன்ட்டு. இப்போ 3லயே பொதுவான உறுப்பு எதுவும் இல்லை, ஆனா எம் 2 தடவை வந்திருக்கு, என் 2 தடவை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் எதை எழுதிக்கலாம் அப்படின்னா 3 எழுதிக்கலாமா இன்ட்டு எம்ங்கிறது 2 இடத்துல இருக்கு. இந்த 2 எம்ல எது உயர்ந்த அடுக்கு அப்படின்னா எம் ஸ்கொயர் தான் உயர்ந்த அடுக்கு. ஸோ எம் ஸ்கொயர் தான் என்ன செய்யணும் அப்படின்னா எழுதணும் இன்ட்டு இங்கே எம் ஸ்கொயர், இங்கே என் ஸ்கொயர், ரெண்டுக்கு சேர்த்து பொதுவாக ஒரு என் ஸ்கொயர் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒரே அடுக்கு அப்படிங்கிறனால ஒரு தடவை எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன செய்ய போறாங்க பாருங்க, 2 அடுக்கு 4 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 16ன்னு அர்த்தம். இப்போ 16 இன்ட்டு 3 இன்ட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர். 16 3 எவ்வளவு அப்படின்னா 48 எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர். இதுதான் மூன்றாவது கணக்குக்குரிய விடை. ஃபோர்த் சம் பாருங்க, பி ஸ்கொயர் மைனஸ் 3b பிளஸ் 2 பி ஸ்கொயர் மைனஸ் 4. இதனுடைய மீ போமா என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். இதை ஃபர்ஸ்ட் என்ன படுத்த போறோம் அப்படின்னா காரணிப்படுத்த போறோம். இருக்குன்னா இங்க நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 2 வரணும். கூட்டினா நமக்கு இங்க என்ன வரணும் அப்படின்னா மைனஸ் 3 வரும். சரிங்களா? இப்போ பெருக்குனா 2 வரணும் அப்படின்னா ஓ 2 2. இதை கூட்டும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 3 வரும். ஆனா நமக்கு சம்முல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைனஸ் 3 வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா மைனஸ் சேர்த்துக்கலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஓ 2 2, ரெண்டையும் கூட்டிங்கன்னா மைனஸ் 1 பிளஸ் மைனஸ் 2 ஆன்சர் மைனஸ் 3. ஓகேங்களா? பை இங்க என்ன இங்கிலீஷ் லெட்டர் இருக்கோ அதை போடுங்க. என்ன இங்கிலீஷ் லெட்டர் இருக்கு, பி இருக்கா, ஸோ பை பி பை பி. சரிங்களா? அது எழுதலாமா, பி மைனஸ் 1 அடுத்து எழுதணும் பி மைனஸ் 2 இல்லையா? அவ்வளவுதான் காரணிப்படுத்துறது. இப்ப பாருங்க பி ஸ்கொயர் மைனஸ் 4. இப்போ பி பக்கத்துல ஸ்கொயர் இருக்கு. ஸோ இந்த நம்பரையும் ஸ்கொயரா மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். 4 ஸ்கொயரா மாத்தலாம், தாராளமாக மாத்தலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர். அப்போ இது என்ன ஃபார்முலா அப்படி இருக்குன்னு பாருங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ ஃபார்முலா என்னது, ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பியா. ஸோ இது அந்த ஃபார்முலா அப்படி எழுத போறோம். ஏ பிளஸ் பினா பி பிளஸ் 2, ஏ மைனஸ் பினா பி மைனஸ் 2. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், இதனுடைய மீ போ மா நம்ம கண்டுபிடிக்க போறோம்.
ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம், பொதுவான உள்ளதை ஃபர்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா எடுத்து எழுதுவோம். அப்போ என்னது பொதுவாக இருக்கு, இங்கே நமக்கு p -2 தான் பொதுவாக இருக்கு. அடுத்து பொதுவாக இல்லாத எடுத்து எழுதுவோமா, எதெல்லாம் பொதுவாக இல்லைன்னு பாருங்க. இங்கே p+2 பொதுவாக இல்லை, p-1 பொதுவாக இல்லை. இதான் இதனுடைய மீ போ மா. அடுத்ததா 5வது சம் பாருங்க. 5வது சம் அப்போ என்னப்பா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2x² - 5x - 3 4x² - 36. சரிங்களா, அப்போ இதை நம்ம காரணிப்படுத்த போகிறோம். இங்கே x² முன்னாடி நம்பர் இருக்கு. ஸோ இந்த 2 எதை வச்சு பெருக்கணும் அப்படின்னா -3 வச்சு பெருக்க போகிறோம். நம்பர் எதுவும் இல்லாட்டா டைரெக்டாக காரணிப்படுத்திடலாம். இங்கே நம்பர் இருந்துச்சுன்னா இந்த 2ஐயும் -3ஐயும் பெருக்கணும். பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா -6ங்கிறது வரும். அப்போ பெருக்குனா நமக்கு என்னது அப்படின்னா -6, கூட்டுனா நமக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா -5. சரிங்களா, அப்போ எந்த இடத்துல 6 வரும் பாருங்க, 1 6. சரிங்களா, கூட்டும்போது நமக்கு -5 வரணும். ஸோ எந்த இடத்துல மைனஸ் போடணும் அப்படின்னா பெரிய நம்பர்ல மைனஸ் போடணும். இப்போ பாருங்க, 1ஐயும் -6ஐயும் பெருக்குனீங்கன்னா விடை என்னது அப்படின்னா -6. 1ஐயும் -6ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா விடை நமக்கு என்ன வரும் அப்படின்னா -5 அப்படி நமக்கு விடை கிடைக்கும். இப்போ பாருங்க, முன்னாடி என்ன இருக்கு, 2x² இருக்கா. அப்போ நம்ம கீழே என்ன எழுதணும் அப்படின்னா 2x, இங்கேயும் பை 2x² தானே. அப்போ இங்கே என்ன எழுதணும் 2x. ஏதாவது அடி கொடுக்க முடிஞ்சா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அடி கொடுத்துக்கலாம். அப்போ இங்கே அடி கொடுக்க முடியாது, இங்கே அடி கொடுக்கலாமா, இந்த ரெண்டுமே எந்த பால் வரும், 2 பால் வருமா, 2 2 மூவி 2 6. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2x + 1 எழுதலாமா. 2x + 1 இங்கே எப்படி எழுதலாம்பா, x என்ன போட்டுருக்கு -3 தானே. ஸோ இங்கே என்ன போட்டுருக்காங்க -3. ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்க, இங்கே 4x², இங்கே -36. இந்த ரெண்டுல என்னதுப்பா காமனா இருக்கு, இந்த ரெண்டுமே எந்த வைப்பாடில் வரும், 4வது வைப்பாடில் வருமா. ஸோ 4 பொதுவாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே மிச்சம் என்ன இருக்கும், x². இந்த இடத்துல 36 எப்படி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னா 36 எதை பொதுவாக எடுத்துட்டோம், 4 பொதுவாக எடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னா 9 அப்படின்னு இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா, இந்த 4 அப்படியே எழுதுங்க, x². இது பக்கத்தில் உள்ளது ஸ்கொயர்ல இருக்கு. அப்போ இந்த 9 ஸ்கொயர்டா மாற்ற முடியுமான்னு பார்க்க போறோம். மாற்ற முடியுமா அப்படின்னா மாற்ற முடியும். அப்போ என்ன ஸ்கொயர் மாற்றிக்கலாம் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். இது என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு, a² - b². அப்போ ஃபார்முலா என்னது, a + b a - b. அப்போ என்ன வரும் 4 a + b x + 3 x - 3. அப்போ எழுதியாச்சா நம்ம. இப்போ இதனுடைய மீ போ ம பார்க்கணும். சரிங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன், எதெல்லாம் பொதுவா இருக்கோ இந்த 2 உறுப்புலையும் எது பொதுவா இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை அண்டர்லைன் பண்ணுங்க. என்னது இப்போ பொதுவா இருக்கு, x - 3 தான் இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ பொதுவா உள்ளதை என்ன செய்யுங்க அப்படின்னா எழுதுங்க, x - 3 இல்லைச்சா. அடுத்ததா இந்த ரெண்டுலையுமே இருக்கக்கூடிய பொதுவா இல்லாததை எழுதுங்க. சரிங்களாப்பா, இதெல்லாம் பொதுவா இல்லாம இருக்குன்னு பாருங்க. இந்த டேர்ம்ல என்ன இருக்கு, 2x + 1 இருக்கு, இங்க 4x + 3 இருக்கு. இது பொதுவா உள்ளது. ஃபர்ஸ்ட் 4 முன்னாடி எழுதிக்கோங்க. அடுத்ததா x + 3 எழுதுங்க. அடுத்ததா 2x + 1 எழுதுனீங்க அப்படின்னா இந்த 5வது கணக்கினுடைய மீ போ ம இதுதான். 6வது சம் பாருங்க, 2x² - 3xy whole square 4x - 6y whole cube 8x³ - 27y cube. இதனுடைய மீ போ மா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உள்ளதை நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா எடுத்து எழுதியாச்சு. இதுல ஏதாவது பொதுவா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொதுவா உள்ளதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெளியே எடுத்து எழுதணும். இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸுங்கிறது பொதுவா இருக்கு, பொதுவா உள்ள எக்ஸை எடுத்து எழுதியாச்சு. அப்போ இதுல இருந்து ஒரு எக்ஸை வெளியே எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னா மிச்சம் நமக்கு இந்த இடத்துல என்ன பார்க்கும், நமக்கு 2x - 3. இங்க இருந்து ஒரு எக்ஸ் எடுத்துட்டா மிச்சம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா y. இந்த பிராக்கெட் இருக்கா, ஸோ பிராக்கெட்டை முடிச்சுட்டு இந்த ஹோல் பிராக்கெட்டுக்கு மேலே என்ன போடுங்க அப்படின்னா ஸ்கொயர் போடுங்க.
சரிங்களா? என்ன செஞ்சிருக்கோம், இந்த 2 இதுலேருந்து ஒரு எக்ஸை மட்டும் காமனாக வெளியே எடுத்திருக்கேன். ஸோ 2 எக்ஸில் ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஒரு மிச்சம் இருக்குன்னா 2x இருக்கும். மைனஸ் இந்த எக்ஸை மட்டும் எடுத்து வெளியே போட்டிருக்கேன். மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னா 3y. ப்ராக்கெட்டை முடிச்சுட்டு ஹோல் பவர் ஸ்கொயர்டுன்னு போட்டாச்சு. அடுத்து பாருங்க, இந்த ரெண்டையும் பாருங்க, இந்த ரெண்டுலையும் என்னது இப்போ பொதுவாக இருக்குன்னு பாருங்க. இந்த ரெண்டுலையும் இந்த 4ம் 6ம் எந்த வேப்பாடில் வரும் அப்படின்னா 2ஆம் வேப்பாடில் வரும். ஸோ 2 காமனாக என்ன செஞ்சுருங்க அப்படின்னா வெளியே எடுத்துருங்க. சரிங்களா? 2 காமனாக வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா மிச்சம் நமக்கு என்ன இருக்கும், 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப். சரிங்களா? இப்போ இந்த ஹோல் ஸ்கொயர்டு தானே, இந்த ஸ்கொயர்டு எக்ஸுக்கு வரும் இதுக்கு வரும், அதை தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு 2x மைனஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி இந்த கியூப் 2க்கும் வரும், இந்த உள்ள இந்த டேமுக்கு வரும். ஸோ அதை தனியாக பிரித்து எழுதிக்கோங்க. 2 கியூப் 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 8x கியூப் மைனஸ் 27y கியூப்னு கொடுத்துருக்காங்க. இந்த இங்கிலீஷ் லெட்டர் கியூப்ல இருக்கு. இந்த நம்பரை நம்மளால ஸ்கியூப்பா மாற்ற முடியுமான்னு பார்க்க போறோம். 8 ஸ்கியூப்பா மாற்றலாமா, தாராளமாக என்ன ஸ்கியூப் பண்ணலாம், 2 ஸ்கியூப் எழுதலாமா. அப்போ 2x கியூப் மைனஸ் இந்த 27 நம்ம எப்படி எழுதலாம், 3y த ஹோல் கியூப்னு எழுதலாமா. அப்போ ஹோல் கியூப் ஃபார்முலா தெரியுமாப்பா, a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்னது, a மைனஸ் b a ஸ்கொயர் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இதான் நமக்கு என்ன இருக்குன்னா ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படி நம்ம ஜஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா எடுத்து மட்டும் தான் செய்ய போறோம் அப்படின்னா எழுத போறோம். எழுதலாமா, a மைனஸ் b தான். அப்போ என்ன வரும், 2x மைனஸ் 3y. அடுத்து பாருங்க, a ஸ்கொயர் தானே, அப்போ என்ன வரும், 2x ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a இன்ட்டு b. ஏங்கிறது என்னது 2x இன்ட்டு 3y பிளஸ் b ஸ்கொயர் தானே, bங்கிறது என்னது 3y ஹோல் ஸ்கொயர். இப்போ எப்படி பழகிக்கலாம், 2x மைனஸ் 3y இந்த ஸ்கொயர் 2க்கும் வரும் எக்ஸுக்கு வரும். அப்போ நமக்கு என்னது விடையா வரும், 2 ஸ்கொயர் பண்ணி என்ன வரும், 4x ஸ்கொயர் பிளஸ் 2 3 பெருக்குனீங்கன்னா 6xy பிளஸ் இந்த ஸ்கொயர்டு 3க்கு வரும் ஒய்க்கு வரும், 3 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9y ஸ்கொயர். சரிங்களா? இப்போ இதனுடைய என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம மீ போ மா பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ இந்த 3 டேர்ம்ல என்னது பொதுவாக இருக்கும் பாருங்க, இங்கேயும் எக்ஸ் 2x மைனஸ் ஒய், இங்கேயும் 2x மைனஸ் ஒய், இங்கேயும் 2x மைனஸ் ஒய். இதுல எது பவர்ல அதிகமா இருக்கோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எடுத்து எழுதுவோம். எது பவர்ல அதிகமா இருக்கு, பவர்ல 3 இருக்கிறதா அதிகம், இங்க 2 இருக்கு, இங்க பவர்ல 1 இருக்கு. எது அதிகம் அப்படின்னா 3 உள்ளதா அதிகம். ஸோ அதை எழுதிக்கிடுவோம், 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப். இதாச்சா? அடுத்து பாருங்க, வேற என்னது பொதுவா இருக்குன்னு பார்க்க போறோம். வேற எதுவுமே நமக்கு இங்க பொதுவா இல்லை. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்க, இதுல ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாருங்க. இங்க மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா நம்பர் இருக்கு. என்ன நம்பர் இருக்கு, 2x கியூப் இருக்கா, அதை முன்னாடி போட்டுருங்க, 2 கியூப் போட்டாச்சு. வேற என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கு, அதை அப்படியே நம்ம எடுத்து இங்க எழுத போறோம். சரிங்களா? இப்போ இதை எழுதியாச்சு, இதை எழுதியாச்சு, இந்த 2 டேர்ம்ல உள்ளது எல்லாத்தையும் எழுதியாச்சு. இப்போ மிச்சம் இருக்கு இந்த டேர்ம், 3வது டேர்ம்ல இது மட்டும் தான் நம்ம எழுதாம இருக்கு. ஸோ அதை எடுத்து எழுதிருங்க, 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். எழுதியாச்சாப்பா? இதை இப்படியே வச்சாலும் சரிதான், இதெல்லாம் நீங்க பெருக்கி எழுதினாலும் சரிதான். 2 ஸ்கிப் தான் எப்படி எழுதலாம், 8ன்னு எழுதலாமா, 8x ஸ்கொயர் 2x minus 3y the whole cube, 4x square plus 6xy plus 9y square. இதான் இதனுடைய மீ போ மா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.